சந்தோஷம். எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்போடு மக்களை பணி செய்தார். அந்த மக்களுக்கு என்னால் ஒரு கையெழுத்து அவன் உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் நிச்சயமாக அதை கையெழுத்திடுவேன் என்று சொல்லி பல கைதிகளை காப்பாற்றியிருக்கிறார், தண்டனையிலிருந்து விடுவித்திருக்கிறார். எக்காரணம் கொண்டும் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. தான் இருக்கும் வரைக்கும் மிக சிறப்பான தன்னுடைய அன்பால் ஆட்சி நடத்தினார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முட்கள் எல்லாம் வெட்டி கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த முட்செடிகள் அகற்றிவிட்டு அதில் ஒரு ரோஜாவை வளர்க்க ஆசைப்படுவேன் என்று சொன்னாராம் ஆபிரகாம் லிங்கன். அவர் இருக்கும் காலத்தில் தன் அதிகாரத்தையோ தன்னுடைய சுயநலத்தையோ காமிக்காமல் தன்னால் இயன்ற வரைக்கும் உதவிகளை செய்து அந்த நல் பண்புகளோடு நிறைய எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களையும் அவருடைய வரலாறுகளில் படிக்க முடிகின்றது. ஆம் நண்பர்களே, எந்த ஒரு காலகட்டத்திலும் அடுத்தவர்கள் மனம் புண்படாமல் எவ்வளவு வலிமை இருந்தாலும் நல் எண்ணங்களோடு தான் அவரை அணுகி சிறப்பான செயல் செய்ய வேண்டும் என்று அந்த முச்செடி நடுவில் ஒரு ரோஜாவை வைக்க ஆசைப்படும் உள்ளம் கொண்டவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அதனால தான் இதுவரையும் அந்த லிங்கனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை காலம் கடந்தாலும் நல்ல பண்புகள் விதித்து அது அப்போ நிச்சயமாக காலத்தொட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.